அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 8:39. அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்மையும் கூட ஒரு நாள் கொண்டு போய் விடுவார். அந்த காலத்துல அநேக அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், சுவிசேஷகர்கள் இருந்தார்கள், உதவிக்காரர்கள் இருந்தார்கள், தேவனுடைய மனிதர்கள் இருந்தார்கள். ஆனா அவங்களுடைய லைஃபை பத்தி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எழுதல. ஆவியானவர் கொண்டு போகிற ஒரு லைஃப் இருக்கு. அப்படி ஒரு லைஃப் வாழணும். நம்ம ஒரு நல்ல விசுவாசிக்கு இந்த மனுஷன் ஒரு அடையாளம். இதே அனுபவம் பழைய ஏற்பாட்டுல எலியாவுக்கு இருந்ததாக நாம் 1 ராஜாக்கள்ல படிக்க முடியும். 1 ராஜாக்கள்ல ஆவியானவர் கொண்டு போகிற ஒரு தன்மை எலியாவுக்கு இருந்தது. அந்த தன்மையை அவன் பயிற்சிவித்தான். அநேக இடங்கள்ல அவனை கர்த்தர் கொண்டு போய்விடுவார். 1 ராஜாக்கள் 18:12. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். பாத்தீங்களா, ஆவியானவர் அவனை எலியாவை கொண்டு போகிற ஒரு அனுபவம் இருந்தது. ஒவ்வொரு இடமா கொண்டு போயிடுவார். நம்மையும் கூட இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு லிமிட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் நம்ம ஒரு உன்னதமான இடத்துக்கு அவர் கொண்டு போக வேண்டும். ஒன்று அது வருகையா இருக்கலாம், இல்லாட்டி நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடிகிறதாக இருக்கலாம். நான் இந்த கூட்டத்தில் என்ன பேசணும்னு யோசிச்ச உடனே சாயங்காலம் ஆவியானவர் இன்னைக்கு சாயங்காலம் பிலிப்புவை கொண்டு போய் விட்டாருன்னு சொல்லு. அப்ப நம்ம ஆவியானவர் கொண்டு செல்ற ஒரு லைஃப் இருக்கு. அது பரிசுத்தாவினால் மட்டும்தான் முடியும். அதுக்கு பிறகு அவன் பல இடத்துல காணப்பட்டு தான் வீட்டுக்கு போய் சேர்ந்தான் இருக்கு. ஆனா அவனை ஆவியானவர் கொண்டு போகிற அளவுல அவனுடைய சரீரம் எப்படி பரிசுத்தமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல இருந்து ஞானசானம் கொடுக்கறான். ஞானசானம் எடுத்து கொடுத்து கரையேறும் பொழுது கொடுத்த ஆளை காணும். எடுத்த ஆளை அங்க நின்றுட்டு திரும்பி பார்த்தான். அவனுக்கு ஆச்சரியமா போயிருச்சு. ஏன்னா யாரு காணும்? கொடுத்த ஆளை காணும். ஆனா கொடுத்த ஆளு எங்க போயிட்டான் தெரியுமா? அவனை ஆவியானவர் எங்க கொண்டு போயிட்டாரு? பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவன் வரிசையா பிரசங்கம் பண்ணிட்டு வீடு போய் சேர்ந்துட்டான். அதனால நமக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போகிற அளவு நான் யோசிச்சு பார்த்தேன். அவன் சரீரம் எவ்வளவு பரிசுத்தமா இருந்தா ஆவியானவர் அவனை கொண்டு போவார். அவனுடைய கண்கள், அவனுடைய சிந்தை, அவனுடைய எண்ணம், அவனுடைய வயிறு, அவனுடைய கை, அவனுடைய காலு, அவனுடைய இருதயம், அவனுடைய சரீரத்தின் அவயவங்கள் எவ்வளவு தெய்வீகமா இருந்தா ஆவியானவர் அவனை தூக்கிட்டு போவாரு. சொல்லுங்க, ஒரு பிள்ளை அசுத்தப்படுத்திருச்சு, அசிங்கமாயிடுச்சு, உடனே நம்ம இந்த பிள்ளைய தூக்குறதுக்கு என்ன செய்யறோம்? சொல்லுங்க. நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு வரீங்க, பிள்ளைய குப்பையில விளையாண்டு வருது, தூக்குறதுக்கு என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம். ஆனா தேவன் ஒரு சாதாரண மாம்ச மனுஷனை ஆவியானவர் அவனை கொண்டு போய் விட்டார். அப்ப ஆவியானவர் அவனை கொண்டு போனோம்னா அவனுடைய சரீரம் எந்த அளவு பரிசுத்தத்துல வந்துருச்சுன்னு யோசிச்சு பாரு. அதுக்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 3. ஆதலால் சகோதரரை பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்ற இந்த லிஸ்ட்ல 5ஆம் வசனம் வாசி. இந்த யோசனை சபை எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவி நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பாத்தீங்களா, 2வது லிஸ்ட்ல வந்துட்டான். ஸ்தேவான் அடிபட்டு ரத்த சாட்சியா மரிச்சிட்டான். இப்ப செகண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஆள் யாரு? பிலிப்பு. அவனை ஆவியானவர் கொண்டு போறார். அந்த லைஃப் இருக்கு அவன்கிட்ட. அதுக்கு காரணம் பரிசுத்தாவின் நிறைவு. பரிசுத்தாவி நமக்குள்ள நிறைஞ்சிருக்கணும். நனைஞ்ச கோழி மாதிரி இருக்க கூடாது. இல்லாவிட்டா முக்காடு போட்டுட்டு, இல்லாவிட்டா எங்கிட்டாவது ஆண்கள் போய் ஒதுங்கி உட்கார்ந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு சித்தப்பரமை பிடிச்ச மாதிரிலாம் இருக்க கூடாது. நல்ல ஆவியானவரை நிரப்பணும். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீங்க ஆவியில நிறையணும். பரிசுத்தாவி நிறைந்தவன். பரிசுத்தாவின் நிறைவு ஒண்ணு இருக்கு, நிரப்பப்படுதல் ஒண்ணு இருக்கு, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ற ஒரு அனுபவம் இருக்கு, பரிசுத்தாவி நம்ம மேல இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு, பரிசுத்தாவி நம்ம மேல இருப்பார். அப்படி ஒரு லைஃப். அடுத்து பரிசுத்தாவில நிரப்பப்படுதல் ஒண்ணு இருக்கு. பரிசுத்தாவில் நிறைந்த ஒரு தன்மை இருக்கு. ஃபுல்லா நம்ம எப்பவுமே நிறைஞ்சிட்டே இருக்கு. பரிசுத்தாவில நிறைஞ்சிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஒருத்தன் செத்து போயிடுவான். கொஞ்ச காலம் நீ சூரியனை காண மாட்டாய் அப்படின்னு பரிசுத்தாவில நிறைஞ்சு ஒரு மனுஷனை பார்த்து சொன்ன உடனே அவன் அப்பமே கண்ணு குருடாயிட்டான். பரிசுத்தாவின் நிறைந்த தன்மைங்கிறது ஒரு நிறைவான சக்தி உள்ள ஒரு வாழ்க்கை. அதுக்கு முன்னால எந்த சக்தி என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. அதனால அதுக்கு தான் நம்ம இந்த டைம் கொடுக்கிறோம். பரிசுத்தாவில நல்லா ஃபில் பண்ணிக்கணும். நான் யோசிச்சது அப்படிதான். பிலிப்புவ ஆவியானவர் கொண்டு போறாருன்னா அவன் சிந்த கெட்டவனா இருந்தா கொண்டு போவாரா? வார்த்தை கெட்டவனா இருந்தா கொண்டு போவாரா? சொல்லுங்க. போஜன பிரியனா இருந்தா கொண்டு போவாரா? நித்திரை பிரியனா இருந்தா கொண்டு போவாரா? கீழ்ப்படியாதவனா இருந்தா கொண்டு போவாரா? உண்மை இல்லாதவனா இருந்தா கொண்டு போவாரா? அவன் பரிசுத்தவனா இல்லாட்ட அவனை கொண்டு போவாரா? யோசிச்சு பாருங்க. அவனை கீழ்ப்படியில் இல்லைன்னா கொண்டு போவாரா? நம்மள மாதிரி தலைகளை கவுந்து கிடந்துட்டு இல்ல அப்படி இல்ல முடியாது, தெரியாது, வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது அவனை வச்சு. முதலாவது அவனுக்குள்ள பரிசுத்தாவில் நிறைந்த ஒரு லைஃப் இருந்துச்சு. 2வது இந்த பரிசுத்தாவி இருந்தா ஞானமும் நிறையும். அவன் கேட்கறான்,
ஆண்டவர் கேட்கிறாரு சாலமோன்ட்ட, உனக்கு என்ன வேணும்னு. அவன் என்ன கேட்டான்? ஞானம் கேட்டான். ஞானத்துக்கு மட்டுமா கொடுத்தாரு? எதெல்லாம் சேர்த்து கொடுத்தாரா சொல்லுங்க? ஞானம், ஐஸ்வர்யம். வாசிங்க. நீ ஞானத்தை கேட்டபடினால் நான் உனக்கு நீ கேட்காத எல்லாவற்றையும் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்தாரு. என்னதெல்லாம்? 1 ராஜாக்கள் 3:12 இருந்து, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை, இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். பாத்தீங்களா? ஞானம், உணர்வுள்ள இருதயத்தை தாரேன், இதுல உனக்கு ஒருத்தனை எதிர்த்து நிக்க முடியாது, உனக்கு முன்னால சமமா நிக்க முடியாது, இது போக நீ கேளாத ஐஸ்வர்யம் மகிமையெல்லாம் உனக்கு தர்றேங்கிற. இதெல்லாம் எதனுடைய போஷன்? ஞானத்தினுடைய பகுதி. ஞானம் கிடைச்சா இதெல்லாம் வரும். அதுபோல பரிசுத்தாவி கிடைச்சா எது கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். ஞானம் என்ன? படிப்புல 100க்கு 100 எடுக்கிறதா? பரிசுத்தாவில நிறைஞ்சிட்டு, அதாவது நான் திரும்பவும் சொல்றேன், ஆவியானவர் உன்னைய கொண்டு போகணும், என்னைய கொண்டு போகணும், இந்த உலகத்தை விட்டு நம்ம மகிமையில கொண்டு போகணும், எக்காலம் துணிக்கும் போது நம்ம மர்வம் ஆகணும், நம்முடைய சரீரத்தை இந்த பூமியிலேயே அவர் ஒரு மகிமையாய் மாற்றி எடுக்கணும்னு சொன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்? நாம் முதலாவது பரிசுத்தாவின் நிறைவை பெறுங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் இல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகாலும், நடந்தாலும் ஓடினாலும் இளைப்படையார்கள், சோர்ந்து போகார்கள். அபிஷேகத்துல டயர்ட்னஸே வராது. அது ஃபுல் ஸ்விங் ஏறிட்டே தான் இருக்கும், கூடிட்டே இருக்கும். அபிஷேகம் 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 வர 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 புதிய புதிய பாஷை, கிருபை, வரம், வல்லமை, தாளந்து ஜொலிக்கும். டைம் ஆக ஆக அதனுடைய வேகம் கூடும். அதுதான் பரிசுத்தாவின் நிறைவு. நல்ல நிரம்பம். 2வது, இந்த பரிசுத்த ஆவிக்குள்ள ஞானம் இருக்கு. அப்பதான் நம்மள ஆவியானவர் கொண்டு போவார். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல கடைசியில பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பாத்தீங்களா? இதுதான் பரத்தின் ஞானம். ஒன்னையும் நம்ம எல்லாரையும் ஆவியானவர் கொண்டு போகணும், இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு எடுக்கணும்னு சொன்னா நமக்கு தேவையானது இந்த பரத்தின் ஞானம். பரிசுத்தாவி பரத்திலிருந்து வருகிறது, பிதாவின் வாக்குத்தத்தம். அதுல நல்லா நிறையணும். பாஸ்டர் ஜோயல் சொல்வார் அடிக்கடி, அபிஷேகத்துல நீ யோசிக்காதையா, பைத்தியக்கார மாதிரி நிரம்புயா. அது வெளியே பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியும், அது உள்ளுக்குள்ள என்ன செய்யுது? ஒரு பெரிய வேலையை செய்யுது. இப்ப நீங்க பாருங்க, சாதாரண கூழ் குடிக்கிறாங்க, கம்பு, கேழ்வரகு, இதை வச்சுட்டு கூழ் அது இதுன்னு என்னவோ குடிக்கிறோம். ஆனா இது உள்ள போய் என்ன செய்யுது? ஒரு பெரிய சேஞ்ச். நம்முடைய சரீரத்துல பலன், ஆரோக்கியம், ரத்தம், சுத்திகரிப்பு, நல்ல ஒரு ஆரோக்கியம், இவையெல்லாம் உண்டாக்குறது இதுதான், இவைகள் தான். அதே போல நீ ஆவில நிரம்பிட்டே இரு. அது சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும், சிந்தையை பரிசுத்தப்படுத்தும், எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும். அது உனக்குள்ள நீ அறியாத ஒரு மகிமையான வேலையை நடப்பிக்கும். ஞானத்தின் நிறைவுங்கிறது சாதாரணம் கிடையாது. அது சுத்தம் உள்ளது. அடுத்து சமாதானம், அது சுத்தம், சமாதானம், சாந்தம், இணக்கம், நற்கனி, விசுவாசம், பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றது. இப்படி வரிசையா சொல்லிட்டே போலாம். 7 தூண்கள் இருக்கு. இதெல்லாம் பரிசுத்தாவில நிரம்பும் போது நமக்கு கிடைக்கிறது. பரிசுத்தாவில பேசாம காத்திருப்பூடல வந்து உட்கார்ந்துக்கிறது. இந்த பாருங்க, ஜனங்களே காணும், எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல. கேட்டா கல்யாணம் விடு, சாவு விடுமா. இதுக்கு தான் விசுவாசியா வந்திருக்கானே தவிர காத்திருப்பூட்டத்துல வந்து தேவ சமூகத்துல ஆராதிக்கிறதுக்கு விசுவாசியா இல்ல. தேவனை கனம் பண்றது, தேவனுடைய சமூகத்துக்கு வர்றது, அது அவங்களுக்கு விருப்பம் இல்ல. நாம இந்த நாட்கள்ல பரிசுத்தாவில நிறையும் போது தானாவே ஞானத்தின், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையை நான் உனக்கு தருவேன். நீ ஞானத்தை கேட்டபடினால உனக்கு கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் தருவேன்னு சொல்றாரு. 3வது விசுவாசம் நிறைந்தவன், 4வது நற்சாட்சி பெற்றவன். இந்த லைஃப் வேணுங்க. நல்ல ஒரு விசுவாசம் நிறைவுன்னு சொன்னா யோவான் எழுதின சுவிசேஷமா 14:1 வாசி. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு மூல பாஷை அப்படி இல்லை, தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்னு கிடையாது. தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாயிருங்கள், என்னுடைய விசுவாசமும் உடையவர்களாயிருங்கள். எப்படி? யாருடைய விசுவாசம்? தேவனுடைய விசுவாசம் என்னது? உண்டாக கடவுது. அவ்வளவுதான், உண்டாயிரும். வெளிச்சம் உண்டாக கடவுது, உண்டாயிருச்சு. தேவனுடைய விசுவாசம் அவ்வளவுதான். அது பிறகு உண்டாயிருச்சா? அப்படியா, இன்னும் உண்டாகலையோ? அப்படிலாம் கிடையாது. அவிசுவாசங்கிறது தேவனுடைய இதுல கிடையவே, டிக்ஷனரியிலே கிடையாது. என்னுடைய விசுவாசம் உடையவர்களாயிருங்கள். ஆண்டவருடைய இயேசுனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? உட்காரவை, பந்தி உட்காரவை, வரிசையா உட்காரவை. ஐயா, அது 200 பணம் இருந்தாலும் நீ உட்காரவை, அவ்வளவுதான். நீயே கொடுங்கிறார், ஒண்ணுமே இல்ல, நீ கொடுங்கிறார். அதான் யாருடைய விசுவாசம்? இயேசுனுடைய விசுவாசம் உடையவர்களாயிருங்க. அந்த அளவு நம்முடைய ஃபெய்த்தை பிராக்டிஸ் பண்ணணும், விசுவாசத்தை பயிற்சி வைக்கணும். அதனால இந்த நாட்களிலே நமக்கு தேவையான சரியான ஒரு பரிசுத்தாவின் நிறைவு. இது நிறையும் போது இதுல ஞானம் வரும், இதுல விசுவாசம் வரும், இதுல நற்சாட்சி வரும், இதுல வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் வரும். அற்புதம் தானா நடக்கும். இதெல்லாம் இல்லாதனாலதான் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா அற்புதம் செஞ்சுட்டு போயிருவான். 7ஆம் வசனம், அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். 6ஆம் வசனம்,
பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு. பாத்தீங்களா, பிலிப்பு செய்த அதிசயங்கள். அவனை பாத்தீங்கன்னா சாதாரண ஆள் தான், அவன் பாட்டுக்கு அற்புதம் நடக்கும், விசுவாசி தான். மிராக்கிள் தானாவே வந்துச்சு. காரணம் என்னன்னா அபிஷேகம் இருக்கு. அபிஷேகம் இருக்கும்போது அங்க என்ன உண்டு? திருத்துவத்துல 3வது பகுதி இருக்கும்போது அதிசயம் தானா நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல ஒரு லைஃபும் நல்ல ஒரு அபிஷேகம் இருந்தா அங்க என்ன நடக்கும்? அதிசயம் தானாய் நடக்கும். அபிஷேகம் இருந்து வாழ்க்கை இல்லைன்னா அங்க அதிசயம் நடக்காது. நல்ல வாழ்க்கை இருக்கு, அபிஷேகம் இல்லைன்னா அங்க அதிசயம் நடக்காது. ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா அதிசயம் தான். அடுத்து அவன் லைஃப்ல ஆண்டவர், ஆவியானவர், தூதன் இவங்க எல்லாம் இடைப்பட ஆரம்பிச்சாங்க. கீழ்ப்படிதல் அப்படியே இருந்துச்சு, ஒரு மாற்றமே கிடையாது. கீழ்ப்படிதல்ங்கிறது அப்படியே. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். 26ஆம் வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். பாத்தீங்களா, அந்தப்படி அவன் எழுந்து போனான். உடனே புறப்பட்டான். எதுக்கு, என்னத்துக்கு? இப்பெல்லாம் முடியாது, டைம் இல்ல, நான் வேற ப்ரோக்ராம் இருக்கு. தூதன் வந்து சொல்றான், நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. அவ்வளவுதான். அவனுக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, கன்னியாஸ்திரிகள், 4 பெண் பிள்ளைகள். அவன் ஒரு யோசனை கூட யோசிக்கல. பிள்ளைங்க வந்துருச்சா, போயிருச்சா, வீட்டுல இருக்கா, அது எப்படி, பாதுகாப்பு என்ன? அவனுக்கு தெரியும் கர்த்தர் அனுப்புறாருன்னா கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செய்வாரு? கர்த்தர் அனுப்புறாருன்னா கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். ஒரு வார்த்தை இல்ல, அப்படியே புறப்பட்டு போயிட்டே இருக்கான். அம்பாட்டு புறப்பட்டு போயாச்சு. அவன் கிளம்பி வந்துட்டான உடனே ஆவியானவர் பேசுறாரு, போ அந்த ரதத்தோட போய் சேரு. ஒரு கீழ்ப்படிதல். பரிசுத்தாவின் நிறைவு இருந்தா இதெல்லாமே தானா வரும். பரிசுத்தாவின் நிறைவு இல்லாத ஊழியக்காரனை கீழ்ப்படுத்த முடியாது. பரிசுத்தாவின் நிறைவில்லாத விசுவாசிய கீழ்ப்படுத்த முடியாது. எல்லாம் புரிஞ்சுக்கோ. பரிசுத்தாவின் நிறைவு இருந்தா சுத்தம், சாந்தம், சமாதானம், இணக்கம், இரக்கத்தால், நற்கனிகளால் நிறைந்த வாழ்க்கை இருக்கும். பட்சபாதம் இல்லாம இருப்போம், மாயமற்றதா இருப்போம். பரிசுத்தாவின் நிறைவு இருந்தா விசுவாசத்தின் நிறைவு வரும். தேவனுடைய விசுவாசம் வரும், இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசம். பரிசுத்தாவின் நிறைவு இருந்தா ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அப்படியே பரிபூர்ண கீழ்ப்படிதல். ஏன், எதற்கு, அந்த கொஸ்டினே கிடையாது. போனா போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு பிறகு அங்க பேச்சே கிடையாது. ஏன் ஆண்டவரே, எதற்கு ஆண்டவரே, எனக்கு நான் இப்பொழுது அல்ல, அப்படி அல்ல, இப்படி அல்ல. இந்த லோத்தின் சந்ததிகள் தான் பாதி ஊழியத்திலையும் பாதி விசுவாசிகளையும் கிடக்குது. கீழ்ப்படியாத ஒரு சந்ததி. இவங்களை வச்சு கர்த்தர் எந்த சித்தத்தையும் செய்ய முடியாம சபை முட்டி மோதி தடுமாறிட்டு கிடக்கு. நல்ல ஒரு கீழ்ப்படிதல் வேணும்னா நல்ல ஒரு அபிஷேகம். ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாலே, இல்லாட்ட பரிசுத்தவான்கள் சொல்றதுக்கு முன்னாலேயே சரியான பரிசுத்தாவின் லீடிங்ல இருக்கிறவங்களுக்கு யாரு முதல் நாளே உங்களுக்கு தனியாவே ஒரு வெளிப்படுத்தல் நினைஞ்சிரும், கிடைச்சிரும். நாளைக்கு நம்மள அனுப்ப போறாங்க, நம்மள நாளைக்கு அங்க போக சொல்லுவாங்க, நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கும், இங்க டிரான்ஸ்பர், இது நடக்கும், இது சம்பவிக்கும், வேலையில எப்படி இருக்கும், பிசினஸ்ல எப்படி இருக்கும், பிள்ளைகளுக்குள்ள எப்படி நடக்கும் அப்படிங்கறத நைட் என்ன செய்வாரு. அப்போ உனக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஆண்டவர் அடுத்த நாள் பேசும்பொழுது என்ன செஞ்சிடும், கன்ஃபார்ம் ஆயிடும். நான் அப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். நைட்டு என்கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினாரு, டிரான்ஸ்பரை பத்தி. இடம் வந்து அப்படியே தடுமாறிட்டு இருக்கேன். ஒரு ஊருன்னு சொல்லிட்டாரு. நான் அப்படி யோசிச்சுட்டே இருக்கேன். காலையில நான் அந்த ஃபைத்தம்ல மாடி ரூம்ஸ் மேல இருக்கு. நான் கீழே எதுக்கோ வந்தேன் ஒரு 11 மணிக்கிட்ட. திடீர்னு போன் அடிச்சு. போன் அடிச்ச உடனே உனக்கு இப்ப டிரான்ஸ்பர் சொல்றாங்க பாரு அப்படின்னு நேரம் வந்து எடுத்தா டிரான்ஸ்பர். அப்படியே அப்ப புரிஞ்சுக்கிட்டேன், ரைட்டு, இது ஆவியானவர் நம்மள லீட் பண்றாரு. அதே மாதிரி ஒரு கன்வென்ஷனுக்கு போனேன். எல்லாரும் போயிட்டாங்க, என் கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நானும் யாரோ ஒரு கேரளா விசுவாசி என்கிட்ட பேசிட்டு இருந்ததுனால கொஞ்சம் நின்னுட்டேன். அங்க பாட்டு எல்லாம் பாடி ஆவியில நிறைஞ்சு முடிய போகுது. சீஃப் பாஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. முடிய போது இப்போ அடுத்த பிரேயர் முடிஞ்ச உடனே ஒரு ஜெபம், ஜெபத்துக்கு பிறகு சாட்சி, மெசேஜ். நானும் அங்க எங்கேயோ வந்துகிட்டு இருந்தேன். தனியா வந்துட்டே இருக்கும்போது இங்க ஆவில் நிறைய கேக்குது. அது ஒரு பெரிய கன்வென்ஷன். இப்போ உன்னை ஜெபிக்க சொல்ல போறாங்க அப்படிங்கிற. நான் அப்படியே திரும்பி பார்த்தேன், ஃபுல்லா மூங்கில் செடி. ஜெபிக்க சொல்ல போறாங்களா யார்? இப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படி யோசிக்கிறேன். ஆனா ஆவியானவர் இப்போ உன்னை ஜெபிக்க சொல்லுவாங்க. நான் நிக்கிறது எங்க கூட்டத்திலேயே கிடையாது. நான் வெளியே நிக்கிற ஒரு 500 அடி 600 அடி தள்ளி. உடனே ஆவியானவர் பாயிண்ட் சொல்றாரு, என்னென்ன பாயிண்ட் சொல்லி இப்ப ஜெபிக்கணும். அப்படியே நான் யோசிச்சுக்கிட்டே ஒரு 50-60 ஸ்டெப் வச்சிருப்பேன். 2 ஊழியக்காரங்க ஓடி வந்தான். உங்களை கூப்பிடுறாங்க ஜெபிக்க, நீ தான் இப்ப நீங்க தான் ஜெபிக்கணுமா. இதே மாதிரி 1000 சொல்லலாம். உங்களுக்கும் இருக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அந்த அளவு ஒரு லீடிங் இருக்கு. நாளைக்கு வேலையில பிரச்சனைனா நைட்டு சொல்லிடுவாரு, நீங்க ரெடி பண்ணிடலாம். மைண்ட் எல்லாம் என்ன செஞ்சிடும், செட்டப் ஆயிடும். ஃபேமிலியில என்ன பிரச்சனை நாளைக்கு நைட்டே சொல்லிடுவார். மேப் உன் கையில வந்துடும். பவுல் பாடுபட்டதுக்கு காரணமே அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு என்ன செய்வேன், காண்பிப்பேன் ஆண்டவர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு. அதனால அவனுக்கு தெரியும் பட்டணங்கள் தோறும் அடி இருக்குன்னு தெரியும். அடி வாங்கிட்டு சந்தோஷமா போவான். ஒருத்தன் வந்து தீர்க்கதரிசனம் சொல்றான், இந்த கச்சைக்குரியவன் எருசலேமில் கட்டப்படுவான், அடிக்கப்படுவான், சாவான். அப்படி இருந்தும் அவன் பரப்பிட்டு போறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அங்க போனா என்ன உண்டு, அடி உண்டு, பாடுகள் உண்டு, வேதனை உண்டுன்னு தெரியும். அப்படி ஒரு லைஃப் இருக்கு. அதனால நமக்கு பரிசுத்தாவின் நிறைவு தான் இதனுடைய பேசிக். வந்து அஸ்திவாரம் பரிசுத்தாவின் நிறைவு. இந்த நிறைவு போதாது, இந்த நிறைவு காணாது. அதனாலதான் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை பின்வாங்குறோம், துக்கப்படுறோம், அதிரியப்படுறோம், முடிவெடுக்க முடியாம தடுமாறுறோம், முன்னுக்கும் போக முடியாம அப்படியே அலக்களிக்கப்படுறோம். நம்ம வாழ்க்கை ஒரு வேடிக்கை பொருளா மாறிடுது.
ஊழியம் ஒரு கொஸ்டினா மாறிடுது. முதலாவது நல்ல பரிசுத்தாவின் நிறைவுக்கு இடம் கொடுங்க. அதுக்கு உள்ள இருக்கு ஞானத்தின் நிறைவு, லைஃபை சேஞ்ச் பண்ணும், அருமையா மாற்றும். அதுக்கு அடுத்து விசுவாசத்தின் நிறைவு வரும். நம்ம சொன்னா நடக்கும், நம்ம ஜெபிச்சா நடக்கும், நம்ம கேட்டா கிடைக்கும். அந்த லைஃப் இருக்கு. அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படிதல் தானா வந்துடும். நீ போவேன் அவ்வளவுதான், போயும் ஆண்டவர் சொன்னா போ, அவ்வளவுதான். அந்த அளவு ஒரு லைஃப் இருக்கு. அவனுக்கு சொல்றாரு, தூதன் வந்து சொல்றான், நீ எழுந்து காசாவ பட்டணத்துக்கு நேராக எருசலேமுக்கு நேராக நீ பிரயாணமாய் போறான். அங்க போனவனே ஆவியானவர் சொல்ற, அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். ரைட்டு, அது முடிஞ்சது. ஊழியம் ஞானசானம் கொடுத்தாச்சு. ஆவியானவர் தூக்கிட்டு கொண்டு போய் எங்க விட்டாரு? ஆசோத்துல விட்டாரு. அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். இதான் பரிசுத்தாவி நிறைந்த வாழ்க்கை. எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போகணும். சரியான ஒரு அபிஷேகத்துல நிறையும் பொழுது உங்களுடைய வேலை ஸ்தலங்களாலும் எங்கனாலும் கர்த்தர் கொண்டு போவார். ஏன் இந்த கூட்டத்தில் கூட நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டு வரலாம். ஆவியிலே நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அந்த மகிமை அடைந்த அந்த எருசலேமை கண்டேன். சீயோன் மலையில ஒரு கூட்டத்தை கண்டேன். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்துல ஆவியின் நிறைவுக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவரே, ஸ்தேவானை, அந்த பிலிப்புவை, அந்த 7 பேரை நீர் அபிஷேகத்துல நிறைத்து வைத்திருந்தது போல இந்த நாட்கள்ல என்னை இப்பொழுது இன்றைக்கு நிரப்பும். அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள, அந்த நிறைவுக்குள்ள இருக்கிறதான ஞானத்தின் நிறைவை தாரும், விசுவாசத்தின் நிறைவை தாரும், கீழ்ப்படுதலின் பூர்ணத்தை தாரும். என்னை நீர் எக்காலம் துணிக்கும் பொழுது இந்த பூமியிலிருந்து என்னை நீர் கொண்டு போய்விட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக, ஒரு அபிஷேகத்தின் நிறைவுக்காக நாம் எல்லாரும் காத்திருப்போம். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள வரை போராடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே, ஒரு பரிசுத்தாவின் நிறைவை தாரும், அதுக்குள்ள இருக்கிற ஞானத்தின் நிறைவை தாரும், அதற்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் நிறைவை தாரும், அதற்குள்ள இருக்கிற கீழ்ப்படிதலின் நிறைவை தாரும். போராடுவோம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் தேவை? கேளுங்க, கண்களை மூடுங்க, முழங்கால போடுங்க, போராடுங்க. ஆமென். ஒரு நாள் உண்டு, ஆவியானவர் நம்மை கொண்டு போய் விடுவார். நமக்கு இருக்கிற டைம் வந்து ஷார்ட் டைம். இந்த குறுகிய நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும். ஒரே பாயிண்ட்ல நில்லுங்க. கர்த்தாவே, பரிசுத்தாவின் நிறைந்த அந்த ஸ்தேவானை போல, அந்த பிலிப்புவை போல அந்த நிறைவை எனக்கு தார். நிறைந்த தன்மைக்கு என்னை இப்ப இன்னைக்கு கொண்டு வரும். அப்படியானால் அதுக்குள்ள மறைந்திருக்கிற ஞானத்தின் நிறைவு எனக்கு கிடைக்கும். அதுக்குள்ள மறைந்திருக்கிற விசுவாசத்தின் நிறைவு எனக்கு கிடைக்கும். அதுக்குள்ள மறைந்திருக்கிற கீழ்ப்படிதலின் நிறைவு எனக்கு கிடைக்கும். அப்பொழுது நீர் எப்பொழுது வந்தாலும் என்னை நீர் கொண்டு போய் விடுவீர். ஆமென். அதுக்கு ஒரு பரிசுத்தாவின் நிறைவு. பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளதான் இதெல்லாம் மறைஞ்சிருக்கு. நல்ல ஆவில நிரம்பும் பொழுது, அந்நிய பாஷை பேசும் பொழுது கர்த்தர் உனக்குள்ள ஞானத்தின் நிறைவை தருகிறார். சுத்தம், சாந்தம், சமாதானம், இணக்கம், நற்கனி, பட்சபாதம் இல்லாத மாயமற்ற ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய விசுவாசம், இயேசுவின் விசுவாசம் கிடைக்கும். ஆமென். கீழ்ப்படிதலின் நிறைவு கிடைக்கும். கர்த்தர் வரும் பொழுது நம்மை கொண்டு போய் விடுவார். அதனாலதான் நான் இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னதை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பிலிப்புவை ஆவியானவர் கொண்டு போய்விட்டார். இன்னைக்கு இயேசு வந்தால் நம்மை கொண்டு போக வேண்டும். ஆவியானவர் கொண்டு போக வேண்டும். அந்த ஆவியானவர் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து நம்மை மறுரூபப்படுத்துவார். ஆண்டவரே, பிலிப்புக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தாவின் நிறைவை எனக்கு தாரும். ஆமென். கேளுங்கள், போராடுங்கள். கர்த்தருடைய அந்த நிறைவு, ஆவியின் நிறைவு நமக்குள்ளே இன்னைக்கு சந்திக்க போகிறது. ஒரு நிறைவான அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கிடைத்த சமயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது நிறைவுறது ஆவியின் நிறைவு மட்டும்தான். ஆனால் நமக்குள்ள கர்த்தர் நம்முடைய கேரக்டர்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அதான் ஞானத்தின் நிறைவு. ஆமென். சுத்தமா நம்முடைய லைஃபை மாற்றுவார். நம்முடைய பேச்சு, பழக்க வழக்கங்கள் எல்லாமே சேஞ்ச். கேரக்டர்ல ஒரு குணநலங்கள்ல ஒரு மாற்றம் இங்க நிறையும் பொழுது நமக்குள்ளேயே இந்த மாற்றத்தை கர்த்தர் பயிற்சி வைக்க கொண்டு வருகிறார். அதற்கு அடுத்து விசுவாசத்துல ஒரு மாற்றம். அது என்ன? கிரியையுள்ள விசுவாசம். நம்முடைய பேச்சு, செயல்கள் எல்லாவற்றிலும் விசுவாசத்தினுடைய செயல்பாடு உண்டாகும். நம்முடைய ஜெபமானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, நம்முடைய எதுவானாலும் கிரியை உள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும். அதற்கு அடுத்து கீழ்ப்படிதலை நிறைவுங்கும் போது கர்த்தர் நம்மை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். உன்னை கொண்டும் என்னை கொண்டும் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். இதுக்கெல்லாம் மூல காரணம் இப்பொழுது நிறைகிற பரிசுத்த ஆவியின் நிறைவு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் பிரியமானவர்களே? ஆமென். இப்பொழுது நமக்கு கிடைக்கிற இந்த அபிஷேகத்தை வைத்துதான் ஆமென் நம்முடைய சுபாவம் மாறுது, நம்முடைய ஊழியம் மாறுது. தேவன் நம்ம எடுத்து உபயோகப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அந்த நிறைவை தான் கர்த்தர் இந்த கூட்டத்தில் உனக்கு எனக்கும் தருகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் உனக்குள்ளே ஒரு திட்டவட்டமான வேலையை செய்ய விரும்புகிறார். அதை இன்றைக்கே செய்ய விரும்புகிறார். அதற்கு அடையாளமாய் உன்னோடு அவர் பேசட்டும். அதற்கு அடையாளமாய் உன்னை தூக்கி எடுக்கட்டும். அதற்கு அடையாளமாய் உன்னை அபிஷேகிக்கட்டும். ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். இப்போ ஆவியை மழை. ஆமென். அபிஷேகம் பொழியும் போது நீங்க பெற்றுக்கொள்ளணும். இந்த முத்துக்களை குறித்து சொல்லுவாங்க. கடல்ல இருக்கிற முத்து மழை பெய்யும் போது வெளியே திறக்குமா. அதுல அந்த மழை துளி உள்ள விழும்போது அப்படியே அது மூடிக்கொள்ளும். அதுதான் பிற்காலங்கள்ல பெரிய முத்தா மாறுதுன்னு சொல்லுவாங்க. நீங்க அபிஷேகத்தினுடைய ஒரு துளியை நீங்க பெற்று பாருங்க, உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடும். ஊழியம் மாறிடும், குடும்பத்தின் நிலவரம் மாறிடும், நம்முடைய பேச்சு எல்லாமே மாறிடும். ஆமா, ஒரே ஒரு சொட்டு ரத்தம் படட்டும், இயேசுவின் ரத்தம், உன் வாழ்க்கையே மாறி போகும். அபிஷேகத்தினுடைய அது ஒரு விண்மலை, அதுல இருந்து ஒரு துளி பரட்டும், உன்னுடைய வாழ்க்கை விலையேற பெற்றதாய் மாறிவிடும். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகத்தின் நிறைவு வேணும்? ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிலரை அவர் கொண்டு போக முடியாக விரும்புகிறார். அபிஷேகத்தில் உங்களை உன்னதத்துக்கு வழிநடத்த போகிறார். ஆமென். ஒரு நிறைவான அபிஷேகம் நம்முடைய மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. விடாதிருங்கள், சமயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. பரிசுத்தாவின் நிறைவு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலவீனத்தை பார்க்காதீங்க. அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதீங்க, அபிஷேகத்தை பாருங்கள். அல்லேலூயா. ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். இப்போ ஆவியை மழை போல். Hallelujah. Bikara. Hallelujah. 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 இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ஆமென். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாமல் நிறைவேறட்டும். ஹalleluya. ஆரபாகாத்திராபாகாராபான் ரென்னிம் ஸ்வைக்கிமினா ஹசாலியாரே. ஹalleluya. ஆமென். 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 கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. 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 பரிசுத்த ஆவியின் நிறைந்த ஒரு தன்மைக்குள்ளே
ஆரம்ப காலங்களிலே, ஆதி அப்போஸ்தல காலங்களிலே ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த அனுபவத்தை இந்த நாட்களிலே, இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள, பயிற்சிவிக்க, அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம், அதுக்குள் மறைந்திருக்கிற ஞானத்தின் நிறைவு, கீழ்ப்படுதலின் நிறைவு, அதற்குள் மறைந்திருக்கிறதான விசுவாசத்தின் நிறைவை இந்த நாட்களில் தேவன் ஆவியின் மூலமாய் நமக்குள்ள அனுப்பி கொண்டிருந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம ஒரு 2 நிமிஷம் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணலாம். ரொம்ப மிகவும் கஷ்டப்படுறாரு, முடியல அவரு. பெரிய பாஸ்டருக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் போராடி அபிஷேகத்துல ஜெபம் பண்ணும். அந்த இருமல் நிமித்தம் சாப்பிட முடியாதனால பலவீனத்தை நிமித்தம் அப்படி ஒவ்வொரு பாதிப்பா உண்டாகிட்டே இருக்கு. இயேசுவின் நாமத்தினால இந்த வல்லமை அழித்து ஒரு பெரிய பலன், ஒரு பரிபூர்ண ஜீவன் இறங்கணும். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் உண்மையான ஒரு வேதனையோடு நம்ம போராடி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை விளங்க வேண்டும். ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, என் தேவனே, என் தேவனே, குணமாக்கும் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, சௌக்கியமாக்கும் யெகோவா, இரத்தத்தினால உம்முடைய இரத்தத்தை அனுப்பும், உம்முடைய சுகத்தை தாரும், உம்முடைய சர்வாங்க சுகத்தை தாரும், உம்முடைய வார்த்தையை அனுப்பும், உம்முடைய வல்லமை அனுப்பும், உம்முடைய சுகமாக்கு வல்லமை விளங்க பண்ணும், அபிஷேகத்தை அனுப்பும், உயிர்ப்பிக்கும் வல்லமை அனுப்பும். சாசின் கிரியைகள், பலவீனத்தின் ஆவி, வியாதியின் கூட உட்டிக்கிறாய். தொடும் 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 மங்கரமானியார இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தினால குணமாக்குவதா. ஊழியருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் ஆமென். கர்த்தருடைய ஜீவன் விளங்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வல்லமை விளங்கி அற்புதங்களை நடப்பிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவுக்குரிய ஜெபாவிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.